பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாது. இந்த துன்மார்க்கமாய் சன்மார்க்கமாய் வாழ்ந்த சில மனிதர்கள் பொல்லாத செயல்களை செய்கிறதுனால அவங்கள குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். சில நேரம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, ஆனால் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. நான் நன்மை செஞ்சு வாழ்கிறேன், எனக்கு எந்த நீதியும் கிடைக்கல, என் வாழ்க்கையில் எனக்கு நன்மையே கிடைக்கலன்னு சொல்லி சில நேரம் நம்ம மனம் சோர்ந்து போகும்போது இந்த பொல்லாத மனிதர்களை பார்த்து நமக்கு சில நேரம் பொறாமை உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சில பொறாமை கொள்ளாது. நீதிமொழிகள் 23:17 நீங்கள் படிச்சிங்கன்னா, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்காய் வாழக்கூடிய மனுஷங்க இந்த உலகத்தில் துன்மார்க்கர்களை கண்டு பொல்லாதவர்களை கண்டு பொறாமை கொள்ளாமல் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம நாடோறும் தேவனை பற்றும் பயத்தில் இருக்கணுமா. மாத்திரமல்ல, அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் ஒரு முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இப்போ நீங்கள் தேவனை சார்ந்து அப்படி வாழும்போது உங்களுக்கு ஒரு நிச்சயமான முடிவு வச்சிருக்கிறார். நீங்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களுக்கு வீண் போகாது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொண்டு மனங்கசந்து வாழ்கிறீங்களா? தேவையில்லை. கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது இன்றைக்கே அதை ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். அப்படி நம்பி தேவனை சேவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. பொல்லாதவர்களை பொறாமை கொள்ளாமல் நாடோறும் தேவனை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாய் ஒரு முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.